வணக்கம் வணக்கம் குழந்தைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க பூங்குடியத்தை. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கதை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, யாருடைய முட்டை என் அம்மா எங்கே அப்படின்ற புத்தகத்துல தான் இந்த கதை இருக்கு. இதை எழுதினவங்க யாரு அப்படின்னா, எழுத்தாளர் உதயசங்கர். வானம் பதிப்பகம் இந்த நூலை வெளியிட்டிருக்காங்க. எழுத்தாளர் உதயசங்கர் நிறைய நூல்களை எழுதியிருக்காரு. குழந்தைகளுக்காகவும் பெரியவர்களுக்காகவும் மொழிபெயர்ப்பு, கட்டுரைகள், கவிதைகள்னு நிறைய நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. மாயக்கண்ணாடி, பேசும் தாடி, கேளு பாப்பா கேளு, பேய் பிசாசு இருக்கா, ஏனியும் இரும்பும், அண்டாமழை, ரகசிய கோழி நாட்நாட்வம், சூரியனின் கோபம், மாயாவின் பொம்மை, புலிக்குகை மர்மம், குட்டியிரவசின் குட்டிப்பு, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ஆதனின் பொம்மை, இப்படி சொல்லிட்டே போனா மூச்சு வாங்கும். அந்த அளவுக்கு நிறைய நூல்களை எழுதியிருக்கார். இந்த ஆதனின் பொம்மைக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஆண்டின் சாகித்ய அகாடமி பால புரஸ்கார் விருது வாங்கியிருக்கு. அப்படியான ஒரு சிறப்பான விருது வாங்கின எழுத்தாளர் உதயசங்கர் உங்களுக்கும் இந்த குழுவில் கதைகளை சொல்லிட்டு இருக்கார். நாம இதை கேட்ட இந்த நேரத்துல அவருக்கு மனசார கைத்தட்டி வாழ்த்துக்களை தெரிவிக்கலாமா குழந்தைகளா? ஓகே, உங்க கைத்தட்டல் நல்லாவே எனக்கு கேக்குது. இப்போ கதைக்குள்ள நம்ம எல்லாரும் போகலாம் வாங்க. வயலூர் அப்படிங்கிற ஊர் விவசாயம் மட்டும் நிறைய செய்யக்கூடிய ஒரு ஊர். இந்த வருஷம் நல்ல மழை பெஞ்சு ஏரி குளம் கொட்டை எல்லாம் நிறைஞ்சிருக்கு. அதனால நெல் வயல்ல நல்ல நல்ல விளைச்சல். அந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் தான் பண்ணுவாங்க. ரசாயன உரங்களை பயன்படுத்தவே மாட்டாங்க. அது மாதிரி பாரம்பரியமான நெல் வகைகளை தான் அவங்க பயிர் செஞ்சாங்களா. மாப்பிளச்சம்பா, கட்டிச்சம்பா, சீரகச்சம்பா, கம்பஞ்சம்பா, காட்டுச்சம்பா, தேங்காய்ப்பூச்சம்பா, புழுதிச்சம்பா, இலுப்பப்பூச்சம்பா, துளசி சம்பா, கொட்டாரச்சம்பா, சன்னச்சம்பா, கிச்சலிச்சம்பா, நீலச்சம்பா, கருடஞ்சம்பா, கட்டச்சம்பா, மிளகச்சம்பா அப்படின்னு நிறைய பாரம்பரிய நெல் வகைகளை விதைச்சு நல்ல மகசூல். இந்த வாட்டி அறுவடை முடிஞ்சதையுமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் மூட்டை மூட்டையா நெல்லை வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. அப்போ வயல்ல சிதறி கிடந்த அந்த தானிய மணிகளை பொறுக்கிறதுக்காக நிறைய பறவைகளோ எறும்பு எலிகள் அந்த வயல்ல சுறுசுறுப்பா சுத்திக்கிட்டே இருந்துச்சா. எறும்பு கூட்டம் எப்பயுமே சேகரிச்சு நிறைய தானியங்களை தன்னுடைய புற்றுல சேமிச்சு வைக்கும். மழைக்காலத்துல அதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு. அப்படி நிறைய எறும்புகள் சேகரிச்சுட்டு இருக்கிற இடத்துல நம்ம ஹீரோ அங்கதான் இருக்கார். அவர் பேர் என்னன்னா சுல்லான். அவர் ரொம்ப சுட்டி பையன், அறிவாளி பையன் கூட. எப்பயும் சுறுசுறுப்பா இருப்பாரு நம்மள மாதிரி. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, நெல்மணிகளை தலையில வச்சுட்டு அப்படியே கொண்டு போய் தன்னோட புற்றுல சேகரிச்சுட்டு இருக்கா. அப்படி அப்ப போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பாறை மேல டொம்முன்னு முட்டிக்கிட்டார். முட்டுனது தலையில வலி ஆயிருச்சு. அம்மா, வலிக்குதே, வலிக்குதே அப்படின்னு தன்னோட முன்னங்காலை வச்சுட்டு வலிச்ச இடத்துல தேய்ச்சி விட்டாரு. எது நம்மளை முட்டிச்சு அப்படின்னு நிமிந்து பார்த்தா ஒரு பெரிய பாறை தெரியுது. என்னது இது, புதுசா ஒரு பாறை கிடக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறை மேல ஏறுது இறங்குது, இப்படியே பண்ணிட்டு இருக்கு. ஆனா அங்கிருந்து லேசா ஒரு பறவையோட முட்டை வாசனை வருது. ஆஹா, இது பாறை கிடையாது, ஒரு பறவையோட முட்டை. இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம குண்டு தாத்தாவை கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னு. தாத்தா, தாத்தா இங்க வாங்கலே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சான். அந்த கூட்டத்தில் இருக்கிற குண்டு தாத்தா, அடச்சுள்ளா குறும்புக்கார பையா, என்னடா பண்ணிட்டு இருக்க? நெல்ல சேகரிச்சு வெயின்னு சொன்னா அந்த கல்லு மேல ஏறி ஏறி விளையாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா பக்கத்துல வராரு. தாத்தா தாத்தா, இது என்னன்னு பார்த்து சொல்லுங்களே, இது பாறை கிடையாது, ஏதோ பறவையோட முட்டை அப்படின்னு சொன்னது. தாத்தா பக்கத்துல வந்து உத்து பார்த்துட்டு, அட ஆமா, இது ஒரு பறவையோட முட்டை தான், சரி அது கிடக்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறார். சுல்லா சொல்லுச்சா, தாத்தா தாத்தா, இந்த முட்டைய அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்த்துடலாம் தாத்தா, பறவை பாவம் தானே தாத்தா. டேய் சுல்லா, இது யாருடைய முட்டைன்னு தெரியாம எப்படா கொண்டு போய் சேர்க்கறது? தாத்தா, நம்ம பறக்கிற எல்லா பறவைக்கிட்டமே கேட்போமே, கொண்டு போய் சேர்த்துடலாம் தாத்தா, அவங்க அம்மா பாவம் தாத்தா அப்படின்னு சுல்லா ரொம்ப கெஞ்ச. தாத்தாவும் சரி வேற வழியே இல்லை, இவன் சொல்றத கேட்போம் அப்படின்னு நிறைய எறும்புகளை துணைக்கு கூப்பிட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, அந்த முட்டையை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வராங்க. வேலை செய்யும் போது கலப்பு தெரியாம இருக்கிறக்காக எப்பயுமே பாட்டு பாடுவோம்ல, அதே மாதிரி அவங்களும் கொண்டு செப்போ இந்த முட்டைய அம்மாவிடம், டண்டனக்கா டனக்கு நக்கா, டண்டனக்கா டனக்கு நக்கா அப்படின்னு பாட்டு பாடிட்டே அந்த முட்டையை எடுத்துட்டு போறாங்க. அந்த நேரத்துல கா கா அப்படின்னு ஒரு காக்கா வேகமா வயலுக்குள்ள வந்து இறங்குச்சா. எதுக்குன்னா அங்க ஒரு எலி போயிட்டு இருந்துச்சா, நல்ல கொழுத்த எலி.
எலி அதை சாப்பிடணுங்கிறதுக்காக வந்துச்சு. ஆனா அந்த எலி ஏமாத்திட்டு வேகமா ஓடி போய் வலைக்குள்ள ஒளிஞ்சிருச்சு. அந்த காக்கா கா கா அப்படின்னு கத்திக்கிட்டே வந்துச்சா. அந்த காகத்துக்கிட்ட நம்ம சுள்ள வேகமா ஓடி போய், அக்கா அக்கா காக்கா அக்கா, இந்த முட்டைய பாருங்கக்கா, உங்களுடைய முட்டையா சொல்லுங்கக்கா அப்படின்னு போய் சுள்ளான் கேட்டுச்சா. காகம் அந்த முட்டைய பார்த்துட்டு, கா கா, எல்லா தம்பிகளா, என்னோட முட்டை இளநீல நிறத்துல புள்ளி போட்டிருக்கோம், ரொம்ப பெருசா இருக்கும், நான் மரத்துல தானே கூடு கட்டி முட்டையிடுவேன், இது என்னோட முட்டை இல்ல தம்பிகளா அப்படின்னு சொல்லிட்டு கா கா அப்படின்னு கத்திட்டே பறந்து போச்சா. இறக்கி வச்ச முட்டைய மறுபடியும் எல்லா எறும்புகளும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு, முட்டையத்தா அம்மா விடம் சேர்த்திடுவோம், டண்டனக்கா டனக்கு நக்கா டண்டனக்கா அப்படின்னு பாட்டு பாடிட்டே போனாங்களாம். அப்போ வயல் வரப்புல ஒரு ஓனா கண்ணை உருட்டிக்கிட்டு ஆசையா அந்த எறும்புகளை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆஹா, இதையெல்லாம் பயங்கரமா சாப்பிட்றலாம் இன்னைக்கு அப்படின்னு. நம்ம சுள்ளா யாரு, விவரமான ஆள் இல்ல, பக்கத்துல போகாம தூரமா நின்னுக்கிட்டே, முட்டை கண்ணு ஓனானே, நாக்கு நீட்ட ஓனானே, முட்டைய பாரு ஓனானே, உன்னுடதா ஓனானே அப்படின்னு கேட்டுச்சான். உடனே ஓனா திரும்பி அந்த முட்டையை ஒரு கண்ணிலையும் எறும்பையும் ஒரு கண்ணிலையும் பார்த்துக்கிட்டே வாழை ஆட்டிக்கிட்டே, என்னோட முட்டை ரொம்ப பெருசு, வெள்ளையா இருக்கும், பள்ளி முட்டையை விட கொஞ்சம் பெருசா இருக்கும், இது என்னோட முட்டை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து நாக்க நீட்டி எறும்பு பிடிக்க பாச்சா. அதுக்குள்ள புத்திசாலி எறும்புகளா வேகமா முட்டையை தூக்கிட்டு, ஏ டண்டனக்கா, ஏ டரக்குனக்கா அப்படின்னு சந்தோஷத்துல அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போறாங்க. அப்படி போயிட்டே இருக்கையில அங்க திடீர்னு காட்டுப்புறாங்களா நிறைய சர் பறந்து வந்து அந்த வயல்வெளியில உட்காந்துச்சா. ஆஹா, இவங்களதான் இருக்குமோ, இவங்களை போய் கேட்போம் அப்படின்னு நம்ம சுள்ளா வேகமா போய் புறாங்க கிட்ட, உயர பறக்கும் புறாக்கா, உன்னை தானே பாருக்கா, உன்னோட முட்டையா சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லாம போய் பாட்டு பாடிச்சா. எந்த புறாவும் நிமிந்து பார்க்கல, கொத்தி அந்த நெல்மணியை சாப்பிட்றதுலயே குறியா இருந்துச்சா. சொல்லா காத்திருந்து பார்க்கும்போது ஒரு புறா தலையை நிமிந்து, இல்ல தம்பி, எங்க முட்டை இது இல்லை, அவ்வளவு பெருசும் இல்லை, இவ்வளவு சிறுசும் இல்லை, இவ்வளவு அழுக்கும் இல்லை, அவ்வளவு வெள்ளை இல்லை, எங்க முட்டை இது இல்லை இல்லை தம்பிகளா அப்படின்னு சொல்லிட்டு அது வேகமா நெல்லை கொத்துறதுக்கு போயிடுச்சா. சரி வாங்கடா முட்டையை மறுபடியும் தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மறுபடியும் முட்டையை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு, முட்டையத்தான் அம்மா கிட்ட சேர்த்துடுவோம், டண்டனக்கா டனக்கு நக்கா அப்படின்னு பாட்டு பாடிட்டு அவங்க பயணத்தை தொடங்குறாங்க. அப்போ ஒரு வரப்புல கௌதாரி தன்னோட குஞ்சுகளை எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற கரையாம்புத்தை கிளறிட்டு அப்படின்னு தன்னோட குஞ்சுகளை அழைச்சிட்டு இறைய எடுக்க கத்து கொடுத்துட்டு இருந்துச்சா. அந்த கௌதாரி கிட்ட போய், அம்மா அம்மா கவுதாரி, சும்மா கொஞ்சம் பாரும்மா, உன்னோட முட்டையா சொல்லுங்கம்மா, சொன்னா தரோம் செல்லம்மா அப்படின்னு சொல்லான்னு கேட்டுச்சா. கவுதாரி நிமிந்து பார்த்துட்டு, முட்டையோட அம்மா நான் இல்ல, முட்டையில புள்ளிகளே இருக்காது, அதுவும் இல்லாம நான் இட்ட முட்டை அந்த 5 குஞ்சு என் பக்கத்துல இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அது கரையானை எப்படி பிடிக்கிறதுன்னு அதோட குஞ்சுகளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு போயிடுச்சு. மறுபடியும் எறும்புக என்ன பண்ணுச்சு, மறுபடியும் டேய் முட்டையை தூக்குங்கடா அப்படின்னு வச்சுட்டு டண்ட நக்கா டனக்கு நக்கா அப்படிங்கும்போது தாத்தாக்கு கோபம் வந்துடுச்சு. வேகமா முன்னாடி வந்து, டேய் துடுக்கு பயல, நீ வேண்டாத வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற, இப்படியே எத்தனை நேரம் தான் முட்டையை தூக்கிக்கிட்டே நாம போறது, பேசாம முட்டையை கீழே போட்டுட்டு நம்ம போவோம், சொன்னா கேளுடா குறும்புக்கார பயலே அப்படின்னு தாத்தா கோபமா சொன்னாரா. அப்போ திடீர்னு அங்க இருக்கிற ஒரு புதர் செடிக்குள்ள தலைய புதைச்சிருக்கிற ஒரு பறவை அழுகிற சத்தம் கேட்டுச்சு. நாம் போட்ட தங்க முட்டை காணலியே, நாம் போட்ட வைர முட்டை காணலியே, நாம் போட்ட பட்டு முட்டை காணலையே, என் கதைய யாரு கேட்பா, என் கண்ணீரை யாரு துடைப்பா, என்னோட முட்டைய
தான் காணலையே அப்படின்னு அழுதுட்டு இருக்கிற சத்தம் கேட்டுச்சா. உடனே வேகமா சுள்ளம் போய் பாத்துருச்சு. அது காடை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஐ அக்கா அக்கா காடையக்கா, தேப்பாதே காடையக்கா, முட்டையத்தான் பாருங்கக்கா, கண்ணீரை தொடங்கக்கா அப்படின்னு சொன்னதை கேட்டது காடை வேகமா புதருக்குள்ள இருந்து தலையை எடுத்து திருப்பி அந்த முட்டையை பார்த்துச்சா. அப்படியே புள்ளி போட்டு அரக்கு கலர் முட்டையை பார்த்தது அதுக்கு பயங்கர சந்தோஷமாயிருச்சு. அப்படின்னு கத்திக்கிட்டு அந்த முட்டையை சுத்தி 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 வந்துருச்சா. அதுக்கு ஒரே சந்தோஷம். இதை கொண்டு வந்து கொடுத்து அவங்களுக்கு நன்றி சொல்லணும் இல்லையா. என்னோட தங்க முட்டை, என்னோட வைர முட்டை, என்னோட பட்டு முட்டை கிடைச்சிருச்சே, ஹே கிடைச்சிருச்சே, கொண்டு வந்த எறும்புகளே கோடி கோடி நன்றி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியில ரொம்ப கூத்தாடிச்சா. சுல்லானுக்கு மற்ற எறும்புங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. உடனே சுல்லா மற்ற எறும்பு கிட்ட சொல்லுச்சா, இது காக்கா முட்டை இல்ல, ஓனா முட்டை இல்ல, புறா முட்டை இல்ல, கவுதாரி முட்டை இல்ல, இது ஒரு காடை முட்டை, கொண்டு வந்து சேர்த்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சந்தோஷமா டண்ட நக்கர 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 டண்ட நக்கர டண்ட நக்கரன்னு சந்தோஷமா இப்ப பாட்டு பாடிட்டே மறுபடியும் நெல்மணிகளை எடுத்து புத்துக்குள்ள சேகரிச்சு வைக்கிறதுக்காக போச்சாம். தண்ட நக்கர 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 கதையும் முடிஞ்சு போச்சு. இது மாதிரி கதைகள்லாம் நிறைய புத்தகங்கள்ல இருக்கு. அந்த புத்தகங்கள் எல்லாம் எங்க நமக்கு சுலபமா கிடைக்கும்னா புத்தக கண்காட்சியில கிடைக்கும். இந்த மாசம் மன்னார்குடி, புதுக்கோட்டை எல்லா இடங்கள்லையும் புத்தக கண்காட்சி நடக்குது. உங்க அப்பா அம்மாவை அழைச்சிட்டு போய் நிறைய புத்தகங்கள் வாங்கி நிறைய கதைகள் படிங்க. அடுத்த வாரம் வேற கதையோடு வர்ற. இப்போ நன்றி, வணக்கம் குழந்தைகளா.